சற்று நேரத்தில் பாஜக பாமக தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். சரியாக இன்னும் எவ்வளவு மணி துளிகளில் இந்த தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாக இருக்கிறது? யாரெல்லாம் இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள்? என்ன நிலவரம்? இன்னும் சற்று நேரத்தில் பாஜக மற்றும் பாமக இடையே தொகுதி பங்கீடு குறித்த கையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் போறாங்க. கடந்த ஒரு வார காலமாக நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பாமகவுடைய நிலைப்பாடு என்ன, இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக என மாறி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நேற்று இரவு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமை நிர்வாக குழு கூட்டம் மற்றும் பாமகவுடைய மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட செயலர் கூட்டத்தின் முடிவில் இவங்களோட கருத்தை கேட்டு தொகுதி யார் கூட கூட்டணின்றதை உறுதிப்படுத்துறாங்க. நேற்று இரவு உறுதிப்படுத்துற விஷயம் பாஜகவோட சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்க போகுதுன்னு பாமக உறுதி செஞ்சாங்க. இதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வர போறாரு. அதே போல பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் இங்க வந்திருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேச போறாங்க. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள்ல பாமக போட்டியிட போது இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து போறப்போதாகவும் நமக்கு கிடைச்ச தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் முருகன் இங்க தைலாபுரம் தோட்டம் வர தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை கூட்டாக சந்திக்க போறாங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதே போல அன்புமணி ராமதாஸ், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இவங்க கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. தற்போது இன்னும் அநேகமாக இன்னும் 5-10 நிமிடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாஜகவுடைய தொகுதி பங்கீடு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போறது. இதுதான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.